அண்ட் புக்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கீங்களா? இல்லை சார், இல்லை சார். நீங்கள் எழுதுகிற கதைகளை ஏன் கதை புத்தகங்களெல்லாம் வெளியிடக்கூடாது? ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டோரியுமே வந்து ஒரு சிறுகதைகளாவோ நாவல்களாவோ ஆக்சுவலாக, ஏன்னா அது ஆக்சசபிள் மீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு புக்காக போடும் பொழுது விஷுவல் வந்து ஒரு ஏரியானா, புக்ஸ் வந்து வேற விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதின கதை அதை வந்து ஒரு கதை வடிவமாக எழுத்து வடிவமாக படிக்கிறதுக்கோ, அதே சமயத்தில் ஆடியோ புக்ஸ் கேட்கறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட ஆடியன்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. தட் யூ கேன் அடிஷ்னலாக மர்ச்சன்டைஸ் பண்ணலாம். இஎம்ஐ அதான் சார், இந்த மாதிரி ஒரு மென்டார் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டரோட ஒர்க் பண்ணுறது நான் தான் புண்ணியம். ஆமாம் சார். ஏன்னா எல்லாருமே நம்மளே உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோமா சார். நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கடிவாளம் கட்டின மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை தாண்டி வெளியே இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நாங்களும் நினைக்கிறோம். பிராண்ட் புலி சார்பாக எங்களால் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுக்கும் கூட கோயம்புத்தூரில் நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட நாங்கள் அதை கண்டிப்பாக சேர்ந்து கண்டிப்பாக சார்.